வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோமா இபிஎஸ்னால பார்த்தீங்கன்னா கொடநாடு விஷயத்தில் அதே மாதிரி டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா டெல்லியோட டைப் வச்சு ஒரு சில விஷயங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு கர்நாடகாவில் ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் நெருக்கடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நான் சாந்தம் அடைஞ்சிருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் சொல்ல, ஸோ இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு டெல்லி ஒத்துக்க, ஸோ டெல்லியோட எண்ணம் என்னென்னா அதிமுகவை ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாஜக வரணும்னு சொல்கிறதுக்காண்டி தான். ஸோ அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மும்முரமாக பின்னணியில் நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு 2 மாதத்தில் காலி பண்ணிவிட்டு சசிகலாவை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து டெல்லிக்கு ஜால்ரா அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக முழுமையை கைப்பற்றினாரோ அதே மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த மூவ் எடுத்து பாஜகவோட இணக்கமாக செயல்பட்டு ஓரளவுக்கு அவரோட கட்டுப்பாட்டை சசிகலா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அப்புறம் காலங்கள் மாற மாற அப்படியே அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சசிகலா கண்ட்ரோலில் வருன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.